தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல கைது நடவடிக்கை மேற்கொண்டு சட்டத்திற்கு புறம்பான ஒரு கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது குறித்தும் வழக்குக்கு சம்பந்தமில்லாத ஒரு சில விஷயங்களை சேர்த்ததற்கு தொடர்பாகவும் இன்னைக்கு எங்களுடைய வாதங்களை முன்வைத்து பிணை மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். மேற்கொண்டு இன்னைக்கு சட்டத்தின்படி எங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய அனைத்து வாதங்களையும் எடுத்து வச்சு என்ன மாதிரியான விளக்கங்கள் என்ன நடந்ததுன்றத மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தெளிவா சொல்லியிருக்கோம். சட்டப்படி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு குறிப்பா இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு அந்த இடம் தேர்வு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தொடர்பா உங்களுக்கும் காவல்துறை என்ன நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கீங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்களோ கமிஷன் உத்தரவு இருக்கு, அதை பொறுத்து நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு இருக்கு. நீதிமன்றத்தை என்ன உத்தரவு இருக்கு சார்? உள்ள ஏதோ வாக்குவாதம் நடத்துறதா சொல்றாங்க. வாக்குவாதம் இல்லை சார், அது கூட்டிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா, மதியநாள் சார் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து மரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஜட்ஜாட்ட சொல்லலாம். இதை பற்றி மரியாதையை குறைச்சலாகவும் நடத்திடக்கூடாது, பொறுமையில் பேசக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சோம். அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதன்படி எல்லாமே செய்ய சொல்லியிருக்காரு. இந்த இடம் தேர்வு சம்பந்தமாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே ஒரு குளறுபடியாக தான் இருக்குது. நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல. நாங்கள் கேட்ட இடம் ஊருக்கு உள்ளே இருக்குது. ஊருக்கு வெளியே எங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதுதான் நோக்கம். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே வந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் ஒவ்வொருத்தையும் மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுக்கும்போது எல்லாமே ஒவ்வொரு முறையும் காவல்துறை அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் நாங்கள் மனு கொடுத்தோம். ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து சட்டப்படி தான் எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் 5 இடம் தேர்வு செஞ்சு கொடுத்தாங்க. இந்த இடத்த கொடுக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அந்த இடத்த மறுத்து மற்ற இடத்த தேர்வு செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வைப்பாங்க. கடைசியாக கொண்டு போய் ஊருக்கு அப்பாற்பட்டு வெளியே இருக்கிற அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த இடத்த தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களை கட்டாயப்படுத்தி ஒரே ஆப்ஷன் இதை வச்சு இதில் எடுத்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் நோக்கமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2025 ஏற்கனவே அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் கேட்டு ஒரு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது. குறுகிய இடமா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ண இடமா இருக்குது. அதுக்கான ஆவணங்களும் எங்கிட்ட இருக்கு. குறுகிய இடம்னு அவங்களுக்கே தெரியுது. அதை வந்து குறுகிய இடமாவே இப்போ பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக கூட விவாதங்கள் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அமைச்சர் பேசுவார், அது ஒரு முட்டுச்சந்திரன் சொல்லுவார். இந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, முட்டுச்சந்திரன் சொல்கிறாங்க. ஒருத்தங்க முட்டுச்சந்திரன் நடத்துகிறாங்க சொல்கிறாங்க. இவங்களோட டிபேட் மாதிரி நடத்திட்டு இருக்கு விஷயம். இப்போ அதில் வந்து ஒரு மக்கள் எழுச்சியான ஒரு தலைவருக்கு போன்ற ஒரு இடத்த வந்து தவறுன்னு சொல்றோம்.